உங்கள் கற்பனை குதையை வந்து நீங்க இஷ்டத்துக்கு தட்டி விடலாம். அதுக்கு வந்து நோ லிமிட். அதனால அது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஜானர் தான். கிட்டத்தட்ட எல்லைக்கிய படமும் அப்படிப்பட்ட ஒரு படமா தான் நான் பார்க்கிறேன். அப்புறம் இந்த காதலை அளவு கோல் மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒரு ஆப் ஒன்று, அந்த ஆப் வந்து இவங்க காதலில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைன் தான். படத்தினுடைய ஓப்பனிங்லாம் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். யார் கூட சேர்ந்தா நைஸ், யார் கூட சேர்ந்தா நாய்ஸ் நீ ஆப் கண்டுபிடிச்சு சொல்லு. தமிழ் சினிமாலே சொல்லுவாங்க, அந்த படம் மிக்சடாக இருந்தாலும் ஒரு பெரிய ஸ்டாரோட படங்கள் வந்து அந்த புக்கிங்ஸ் வந்து போயிட்டே இருக்கும், வசூல் வந்து அதிகம். அந்த நிலைக்கு வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து வந்துட்டாரா சார்? அதுல எந்த சந்தேகமே இல்லையே. 3 படம் தொடர்ந்து ஹிட்டு, 3 படமே 100 கோடிக்கு மேல் வசூல். இது வரைக்கும் எந்த ஹீரோவுக்கும் நடக்காத அதிசயம் இது. இன்னைக்கு சிவகார்த்திகேயன்லாம் உச்சத்தில் இருப்பதாக சொன்னாலும் இவர் மாதிரி தொடர் வெற்றி அவர் கொடுக்கவே இல்லை. அதே நேரம் பிரதீப் ரங்கநாதன் என்ன நினைச்சு பண்றாருன்னா, நம்ம வந்து ஜென்சி கிட்ஸுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க எப்படி இருப்பாங்களோ அதுதான் நம்ம திரையில காட்டணும்னு அவர் ஒரு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நமக்கு பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கு, ஆனா அந்த ஜென்சிக்கள் அதை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். விக்னேஷ் சிவன் தரப்புல இந்த மாதிரி இந்த படத்துல நடிக்கணும் அப்படின்னு வந்து நம்மளை அப்ரோச் பண்ணாங்க. நயன்தாரா அந்த பேட்டியில வந்து எங்களை 3 குரங்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த கட்டம் எனக்கு வந்து உண்மையிலே கோவம் வந்து சொல்லும் போது, விக்னேஷ் சிவனே சார் ஒரு டைரக்டரா நீங்க இந்த படத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார், இப்படி எல்லாம் பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னாரு. உங்களுக்கும் நயனுக்குமான அந்த விஷயத்தெல்லாம் விடுங்க, அதுக்குள்ளார நான் வரல. விக்னேஷ் சிவன் வந்து நயன் கிட்ட சொல்றாரு, இவங்களுடைய ஏஐ வீடியோ பாத்தீங்களா எப்படி இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்ல நயன்தாரா சிரிச்சாங்க. அப்ப நான் ஒண்ணு என்னங்க சிரிக்கிறாங்க, ஏதாவது ஏடா கூடமா பண்ணி வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்ப நயன்தாரா சொன்னாங்க, இல்ல சூப்பரா இருக்கு. உண்மையிலே எஸ்.ஜே. சூர்யாவுடைய நடிப்புங்கிறது ஒரு பிரமாதமான நடிப்பு. எப்படி நடிக்கிற நடிப்பு ராட்சசன் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு தான். நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். எல்லாத்துக்கும் மேல இப்ப இந்த படத்துல இவருக்கு பதிலா வேற யாரை போட்டிருந்தா நல்லா இருக்குன்னு நீங்க யோசிக்கும் போது எஸ்.ஜே. சூர்யா கேரக்டருக்கு மாற்றாக நமக்கு யாரு பேருமே தோணவே இல்லை. இன்சூரன்ஸ் கம்பெனி 3 படம் நடித்த நிலையில ஒரு 50 கோடி சம்பளம் வாங்குற இடத்துக்கு இதுவரைக்கும் எந்த நடிகரும் வரல. பிரதீப் ரங்கநாதன் தான் வந்திருக்காரு. அதனால மக்கள் கிட்டையும் பாத்தீங்கன்னா இவர் படம் வந்தா நம்ம போய் பார்க்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அந்த இடத்துக்கு இவர் வந்துட்டார். படத்துக்கு வந்து ஒரு டிவைடிங்கான விமர்சனம் இருந்தாலும் அங்க புக்கிங்ல பாத்தீங்கன்னா எந்த சரிவுமே இல்ல. தியேட்டர்களும் அதிகமாயிட்டு இருக்கு, புக்கிங்கும் பாத்தீங்கன்னா நடக்கும். ரஜினி, விஜய், அஜித், சூர்யா அந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோக்கள் படம் வரும்போது நீங்க என்னதான் நல்லா இல்லைன்னு கழுவி ஊத்தினாலும் ஓ அப்படியான்னு கேட்டுட்டு போய் இவன் ஒருத்தர பார்த்துட்டு வந்து ஆமா நல்லா இல்லை. அது பாத்தீங்கன்னா இந்த பெரிய ஹீரோக்கள் படங்களுக்கு மட்டுமே நடக்கிற அதிசயம். கிட்டத்தட்ட பிரதீப் ரங்கநாதன் படங்களுக்கும் அந்த அதிசயம் நடக்க தொடங்கிடுச்சு. இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் கரெக்டா இருந்தா சுத்தி இருக்கிற மொத்த ஏரியாவும் கரெக்டா தான் இருக்கும். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சமீபத்தில் இந்த எல்லைக்கிய படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது, படம் பார்த்துருப்பீங்க. படம் எப்படி சார் இருந்தது? அதாவது படம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கற்பனை. எப்பயுமே சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டால் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜானர். இது அதாவது கற்பனைக்கு எல்லையே கிடையாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷனில் உங்கள் கற்பனை குதையை வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு தட்டி விடலாம். அதுக்கு வந்து நோ லிமிட். அதனால அது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஜானர் தான். கிட்டத்தட்ட எல்லைக்கிய படமும் அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். அது இல்லாமல் 2 கேரக்டர், ஒரு கான்ட்ராஸ்டான இடத்துல இருக்கிற 2 கேரக்டர். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்லேயே மூழ்கி கிடக்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு, ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறவங்க, நிற்கிறது, நடக்கிறது, உட்கார்றது, சாப்பிட்றது, தூங்குறது எல்லாத்தையுமே ரீல்ஸாக போட்டு அந்த ஃபாலோயர்ஸை ஏற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோன் பயன்பாடே இல்லாத ஒரு பின்னணியில் இருக்கிற ஒரு ஹீரோ. இவங்க 2 பேரும் லவ் பண்ணுற போது நடக்கிற விஷயங்கள். அப்புறம் இந்த காதலை அளவு கோல் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் மாதிரி இருந்து ஒரு எல்ஐகேங்கிற ஒரு ஆப், லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒரு ஆப் ஒன்று, அந்த ஆப் வந்து இவங்க காதலில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைன் தான். படத்தினுடைய ஓப்பனிங்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா திரைக்கதை வந்து கொஞ்சம் இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கலாம். அப்புறம் வளவலான்னு போகிற காட்சிகள் எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா சீமானை நடிக்க வைத்தது. இந்த படம் ஒருவேளை தோல்வி அடைந்தால் அதுக்கு சீமான் மட்டுமே தான் காரணமாக இருப்பார். ஏன்னா சீமானை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு அரசியல் வியாபாரியாக அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறார். அவரை வந்து திரையில் வந்து நம்மளால் நிச்சயமாக ரசிக்க முடியல. ஆடியன்ஸும் இப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அது இந்த படத்தினுடைய வெற்றிக்கே ஒரு பெரிய தடையாக இருக்கும்.
புரியுது. இப்போ அதே மாதிரி நீங்களும் வந்து நடிச்சிருந்தீங்க எல்ஐகேல வந்து, அது எப்படி சார் நடந்தது அது? அது நாங்கள் நடிச்சிருக்கோம்னு சொல்ல முடியாது. எங்களுடைய உருவத்தை வந்து ஏஐயில் கிரியேட் பண்ணி அதுக்கு நாங்கள் டப்பிங் வாய்ஸ் கொடுத்தோம். ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்பு விக்னேஷ் சிவன் தரப்புல இந்த மாதிரி இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு வந்து நம்மளை அப்ரோச் பண்ணாங்க. அது சரியா எப்போ அப்படின்னா, நயன்தாரா அந்த பேட்டியில் வந்து எங்களை 3 குரங்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த கட்டம் அது. ஓகே. எனக்கு வந்து உண்மையிலே கோவம் வந்து அந்த யார் நம்மளை அப்ரோச் பண்ணாரோ அவரை பிடிச்சி திட்டி விட்டேன். ஒரு பக்கம் வந்து அவங்க நம்மளை குரங்குன்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் நம்மளை நடிக்க வேற கூப்பிடுவாங்களா, அதெல்லாம் நான் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் திருப்பியும் அதே மாதிரி இன்னொரு நபர் மூலமா அப்ரோச் பண்ணார் விக்னேஷ் சிவன். அப்பதான் நம்ம நண்பர் அந்தரன் சொன்னாரு, தலைவா அவர் அப்ரோச் பண்றாரு, நம்ம எதுக்கு அந்த ஒரு விரோதத்தை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கணும், அதுல நடிக்கலாமே, அதனால என்ன அப்படின்னாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது நான் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை. இப்போ அந்தரன் அப்படி சொல்றதுனால அதை நான் கன்சிடர் பண்ணி அடுத்த முறை அவங்க அப்ரோச் பண்ணும்போது சரி ஓகே பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது விக்னேஷ் சிவனே பேசினாரு. அப்ப சொன்னாரு, சார் ஒரு டைரக்டரா நீங்க இந்த படத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார், இப்படி எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு. உங்களுக்கும் நயனுக்குமான அந்த விஷயத்தெல்லாம் விடுங்க, அதுக்குள்ளார நான் வரல, சரி டைரக்டரா நான் உங்களை வந்து இது பண்றேன்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை இல்லை நீங்க நம்மளை ஏதாவது கூப்பிட்டு அசிங்கப்படுத்திடக்கூடாது, அந்த தயக்கம் பயம் இருக்குன்னு. சிச்சா அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு அசூரன்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் நம்ம நடிக்க ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, காஸ்டியூமர்ஸ் அனுப்பி நம்ம காஸ்டியூம்க்கெல்லாம் அளவெடுத்து படப்பிடிப்புக்கான நாள்லாம் குறித்து இப்போ நம்மளை கூப்பிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா படப்பிடிப்புக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னொரு நாள் படப்பிடிப்புக்கிட்ட டேட்டு கேட்டாங்க, கொடுத்தோம், மறுபடியும் கேன்சல் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை தொடர்ந்து கேன்சல் ஆகிட்டே இருந்தது. என்ன காரணம்னா, ஒரு பக்கம் ரீரிகார்டிங், இன்னொரு பக்கம் டப்பிங், இன்னொரு பக்கம் விஎஃப்எக்ஸ்னு வேலைகள் நிறையா இருந்ததுனால விக்கியால் வந்து கரெக்டாக அந்த டயத்தை அசம்பிள் பண்ண முடியல. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னால், எப்பா இது மாதிரி நீங்கள் சொல்லி சொல்லி கேன்சல் பண்ணுறீங்க, ஆளை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அதுலேருந்து நம்ம நகர்ந்தாச்சு. அப்போ திடீர்னு விக்கி என்ன சொன்னார் அப்படின்னா, இது சார் இந்த ஐடியா ஓகேவா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை சொன்னால், நாங்கள் ஏஐலேயே உங்களை கிரியேட் பண்ணிடுறோம், ஏன்னா நீங்கள் பார்த்து ஓகே பண்ணதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணிங்க சார் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா நம்ம போகிறது இல்லை, அது ஏஐயில் இப்போ எப்படி பண்ணலாம் என்னங்கிற அந்த நோக்கம் தான். அதுக்கப்புறமா தான் துபாயில் நயன்தாராவோட நம்ம மீட் பண்ண ஒரு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அப்போ விக்னேஷ் சிவன் வந்து நயன்கிட்ட சொல்கிறாரு, ஏய் இவங்களுடைய ஏஐ வீடியோ பார்த்தீங்கள எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல நயன்தாரா சிரிச்சாங்க. அப்போ நான் ஒன்று என்னங்க சிரிக்கிறாங்க, ஏதாவது ஏடா கூடமா பண்ணி வச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ நயன்தாரா சொன்னாங்க, இல்லை இல்லை சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. அதை தான் சமீபத்தில் அந்த டப்பிங் தியேட்டரில் அதை போட்டுட்டு நம்மளை கூப்பிட்டாங்க. நம்ம தான் போய் அந்த இதுக்கான டப்பிங்கே கொடுத்தோம். ஸோ இதுதான் அந்த எல்ஐகேக்குள் நம்ம வந்த கதை. சில பேர் என்ன நினச்சிட்டாங்க, இந்த இது நம்மளுடைய நாலேஜ் இல்லாமல் அவர் நம்மளை கலாக்கிறதுக்காக அல்லது நம்ம மேலே உள்ள கோபத்தில் இப்படி ஒரு காட்சியை வச்சுட்டாருன்னா சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மை அது கிடையாது. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த கட்டத்தில் வந்து 2 தரப்புக்குமே ஒருவர் மீது ஒருவர் கோபம் இல்லை, அதுதான் உண்மை. சூப்பர் சார். இப்போ படமாக வந்து மேக்கிங்காக நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளேல வந்து சில விஷயங்கள் வந்து விட்டுட்டாங்க. அதே மாதிரி சீமான் வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய டிராபேக்காக இருக்காருன்னு சொன்னாங்க. இப்போ பிரதீப் ரங்கநாதன் இருக்கார் சார், தொடர்ந்து நிறைய வெற்றி படங்கள் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஆனால் ஒரே மாதிரியான பேட்டர்ன்லாம் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. இப்போ தான் சமீபத்தில் ஒரு படத்தில் பார்த்தோம், இதே மாதிரி இருந்தால் திரும்பவும் ஒரே அதே மாதிரி இருக்காரு. அதுவே சின்னதாக ஒரு பெரிய டிராபேக்காக ஆகுதே சார். இல்லை, அது டிராபேக் தான். அதே நேரம் பிரதீப் ரங்கநாதன் என்ன நினச்சி பண்ணுறாருன்னா, நம்ம வந்து ஜென்சி கிட்ஸுடைய இது ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க எப்படி இருப்பாங்களோ அதுதான் நம்ம திரையில் காட்டணும்னு அவர் ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நமக்கு பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கு, ஆனால் அந்த ஜென்சிக்கள் அதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். எனக்கு தெரிஞ்சு அவருடைய டார்கெட் ஆடியன்ஸும் கூட அவங்க தான். அதனால இது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்களும் நானும் சொல்கிறதை விட அவர்கள் சொல்கிறது தான் ஒரு சரியான விமர்சனமாக இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, இந்த எல்ஐகேவில் பிரதீப் ரங்கநாதன் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு இப்போ அவங்க சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு சரியான விமர்சனமாக எடுத்துக்கிறது சரியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி படம் வந்து ஒரு சில இடங்களில் வந்து மிக்சடாக வருது சார், ஆனால் புக்கிங்ஸ் வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. இப்போ இந்த தமிழ் சினிமாலே சொல்லுவாங்க, அந்த படம் மிக்சடாக இருந்தாலும் ஒரு பெரிய ஸ்டாரோட படங்கள் வந்து அந்த புக்கிங்ஸ் வந்து போயிட்டே இருக்கும், வசூல் வந்து அதிகமாக. அந்த நிலைக்கு வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து வந்துட்டாரா சார்? அதில் எந்த சந்தேகமே இல்லையே. ஏன்னா அவர் 3 படம் தொடர்ந்து ஹிட்டு, 3 படமே 100 கோடிக்கு மேல் வசூல். இது வரைக்கும் எந்த ஹீரோவுக்கும் நடக்காத அதிசயம் இது. இன்னைக்கு சிவகார்த்திகேயன்லாம் உச்சத்தில் இருப்பதாக சொன்னாலும் இவர் மாதிரி தொடர் வெற்றி அவர் கொடுக்கவே இல்லை, எந்த ஹீரோவுமே கொடுக்கல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 படம் நடித்த நிலையில் ஒரு 50 கோடி சம்பளம் வாங்குற இடத்துக்கு இதுவரைக்கும் எந்த நடிகரும் வரல. பிரதீப் ரங்கநாதன் தான் வந்திருக்காரு.
அதனால் மக்கள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இவர் படம் வந்தால் நம்ம போய் பார்க்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துக்கு இவர் வந்துட்டார். அதனால தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படத்துக்கு வந்து ஒரு டிவைடிங்கான விமர்சனம் இருந்தாலும் அங்கே புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா எந்த சரிவுமே இல்லை. தியேட்டர்களும் அதிகமாகிட்டு இருக்கு, புக்கிங்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிட்டே இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அது பெரிய ஹீரோக்கள் படங்களுக்கு மட்டுமே நடக்கும். இப்போ ரஜினி, விஜய், அஜித், சூர்யா அந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோக்கள் படம் வரும்போது நீங்கள் என்னதான் நல்லா இல்லைன்னு கழுவி ஊற்றினாலும் ஓ அப்படியான்னு கேட்டுட்டு போய் இவன் ஒருத்தரை பார்த்துட்டு வந்து ஆமாம் ஆமாம் நல்லா இல்லை அப்படிமா. அது பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஹீரோக்கள் படங்களுக்கு மட்டுமே நடக்கிற அதிசயம். கிட்டத்தட்ட பிரதீப் ரங்கநாதன் படங்களுக்கும் அந்த அதிசயம் நடக்க தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. புரிசு. அதே மாதிரி படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறது வந்து எஸ்ஜே சூர்யா. அவருடைய நடிப்பு எப்படி சார் இருந்தது படத்தில்? உண்மையிலே எஸ்ஜே சூர்யாவுடைய நடிப்புங்கிறது ஒரு பிரமாதமான நடிப்பு. எப்படி நடிக்கிற நடிப்பு ராட்சசன் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தான் பொருந்தும். நீங்கள் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஷாட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு டயலாக் அப்படி பேசிட்டு வர்றார். என்னதான் ஒரு ப்ராம்ப்ட்டு பண்ணி அந்த காட்சி நடிச்சிருந்தாலும் கூட அவ்வளவு இயல்பாவெல்லாம் நீங்கள் நடிக்கவே முடியாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட்டுங்கிறது ஒரு நீண்ட டயலாக் இருக்கும்போது அதில் நடிப்பவர்களால் அந்த அவ்வளோ பெரிய டயலாக் வந்து ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கேமரா பக்கத்தில் நின்றுட்டு அந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு அந்த டயலாக்கை வந்து இவர் பேச வேண்டிய டயலாக்கை அதே மாடுலேஷனில் அங்கேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அப்படி காதில் வாங்கிட்டு அதை வந்து இவங்க அப்படி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சா இவங்களுடைய கவனம் கண்ணு கேமராவை பார்க்கும், காது வந்து அவர் பேசுகிறத கேட்குறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அந்த லெங்க்தி டயலாக்ல எல்லாம் விஜயகாந்தெல்லாம் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே பேசிக்கிட்டே போவார் தெரியுமா. அது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ப்ராம்ப்ட் தான். அந்த புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன்ல சில கோர்ட்டு காட்சிகள்லாம் இருக்கும். அதில் பக்கத்துலேயே நான் இருந்த அந்த ஷூட்டிங்ல எல்லாம் நானே பார்த்துருக்கேன். அப்போ ஃபுல்லாக ப்ராம்ப்டிங்கில் தான் அந்த காட்சியை அவங்க எடுப்பாங்க. அதை நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சா தெரியும் அவன் என்ன பேசுகிறாங்கிறத இவங்க காதில் அந்த கவனத்தில் எடுத்துக்கிட்டே அப்படி பேசுவாங்க. அதனால ஒரு கேப்லாம் வரும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா எப்பயுமே டயலாக் வந்து ஒரு ஃபாஸ்ட் டெலிவரி தானே. அந்த ப்ராம்ப்டிங்கை காதில் வாங்குறதுக்கு கூட அவகாசம் இல்லாத அளவுக்கு பயங்கர ஃபாஸ்டான ஒரு டயலாக் டெலிவரி அதில் இருக்கு. நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். எல்லாத்துக்கும் மேலே இப்போ இந்த படத்தில் இவருக்கு பதிலாக வேற யாரை போட்டிருந்தா நல்லா இருக்குன்னு நீங்கள் யோசிக்கும் போது எஸ்ஜே சூர்யா கேரக்டருக்கு மாற்றாக நமக்கு யாரு பேருமே தோணவே இல்லை. அதுதான் அவருடைய நடிப்புக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி அவருக்கு அந்த டான்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க சார், அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க, ஆனால் எஸ்ஜே சூர்யா வந்து அடி வாங்குற மாதிரி சார் வச்சிருந்தாங்க. அல்ல, எஸ்ஜே சூர்யா படத்தில் வந்து ஒரு வில்லன் அப்படிங்கும்போது நீங்கள் அடி வாங்கித்தான் ஆகணும். நீங்கள் வில்லனாக யார் நடித்தாலும் அடி வாங்கித்தான் ஆகணும். இப்போ ரஜினிகாந்தே ஒரு படத்தில் வில்லனாக நடித்தார் அப்படின்னா அவர் ஹீரோ கிட்ட அடி வாங்கித்தானே ஆகணும். அது வந்து தவிர்க்க முடியாது. அதை நம்ம சீமான், எஸ்ஜே சூர்யான ஒரு தனிப்பட்ட மனிதர்களாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை ஒரு கதாபாத்திரமாக பார்க்க வேண்டியது. ஆனால் என்ன அப்படின்னா இப்போ இத்தனை ஸ்டார் காஸ்டிங் இருந்தோம், இதை ஒரு பெட்டரான ஸ்க்ரீன் பிளேயில் சொல்லியிருந்தா இன்னும் இந்த வெற்றியினுடைய அளவுங்கிறது இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இன்னொரு பார்க்குறது வந்து அனிருத் அவர்களுடைய இசை தான் சார். ஆக்சுவலாக அனிருத் அவர்கள் வந்து இப்போ விக்னேஸ்வரனுக்கு மட்டும் தனியாக ஏதோ மியூசிக் பண்ணுற மாதிரி நமக்கே ஃபீல் ஆகுது. அது இல்லை, அது உண்மைதான். அது ரெண்டு பேருக்கு இருக்கிற நட்பு காரணமாக இருக்கலாம். பட் அதே நேரம் இன்னொரு உண்மையை நம்ம ஒத்துக்கணும். என்னதான் இசை வந்து சூப்பராக இருந்தாலும் அந்த லிரிக் வந்து பிரமாதமாக இருக்கும் பட்சம் அந்த பாட்டு வந்து இன்னொரு இடத்துக்கு போகும். இப்போ இளையராஜா வைரமுத்து காம்பினேஷனில் பல பாடல்கள் இன்னைக்கு காலத்தை கடந்து பேசப்படுவதற்கு அதுதான் காரணம். இப்போ வைரமுத்து போன பிறகு இளையராஜா எத்தனையோ படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. அதை கேட்கும் போது நமக்கு பிடிக்கும், ஆனால் அதை நினைவுபடுத்தி நம்மளால பாடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வைரமுத்து இளையராஜா பாட்டை இன்னைக்கு நம்ம பாடலாம். ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னா அந்த லிரிக்குடைய வேல்யூ தான். விக்னேஸ்வரன் வந்து ஒரு சிறந்த இயக்குனர் என்பதை தாண்டி சூப்பரான ஒரு பாடலாசிரியர். அவருடைய அந்த பாடல் வரிகள்லாம் இருக்குல்ல, அப்படி இருக்கும். அந்த 400 ரவுடிதான் பாடல் வரிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காதலன் காதலிக்கு கொடுக்குற ஒரு அருமையான பரிசாக அந்த பாடல் வரிகள் தான் இருக்கும். அதை தவிர வேற ஒன்றும் சிறந்த பரிசாக இருக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளவு லைவாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த தீமா பாடலில் கூட அந்த மாதிரியான லிரிக்கை நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ இந்த லிரிக்கும் கூட அந்த பாடலை வந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி அனிருத் வந்து இவருக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் வந்து மெனக்கெடுகிறார் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. புரியுது. படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆகுது, போக போக தான் படம் தெரியும் எப்படி போகுதுன்ட்டு. பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி.